வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2024ல வெளியான தக்ஷிணா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சாய் தன்ஷிகா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படத்தோட கதை சூப்பரா போகும். நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இப்ப போனை யூஸ் பண்ணிக்கிட்டே பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஒரு கார் இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. ஆனா இடிக்காம அந்த காரை நிறுத்திடுறாரு. பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட்டே இவர் இருக்கார்ல, இவங்களை லாக் பண்ணி கார்ல போட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்க பையனுமே பெட்ரோல் போடலான்றதுக்காக போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் கார் டிக்கியை யாரோ தட்டுற மாதிரிலாம் சவுண்டு கேக்குது. உள்ள பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் தட்டிட்டு இருக்காங்க. இவனுமே என்ன சவுண்டு கேக்குதுன்னு யோசிக்கிறான். அப்ப கார் ஓட்டுற நபர் இருக்கார்ல, பாட்டை சவுண்டா வச்சிடுறாரு. அதனால இவனுக்கு பெருசா சவுண்டு கேட்கல. இப்ப இவருமே காசெல்லாம் தந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார் டிக்கிக்குள்ள இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, கட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. அவன் திறந்தா அடிக்கணும்ன்ற மாதிரி ஆயுதத்தை வச்சு ரெடியா இருக்காங்க. இப்ப அவனுமே ஒரு இடத்துக்கு காரை கொண்டு வந்துடுறான். இப்ப பின்னாடி ஓபன் பண்றான். ஓபன் பண்ணோடனே இவங்க பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணிடுறான். என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவன் பதில் சொல்ல மாட்டான். இவன் கையில ஒரு சுத்தியல் இருக்கு. இப்ப ஆணியெல்லாம் இவங்க உடம்புல அடிச்சிட்டு இருக்கான். இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மூஞ்சிலேயே சுத்தியில வச்சு திரும்ப திரும்ப அடிச்சு இவங்களை கொடூரமா காலி பண்றான். இவன் பேரு பசு அப்படின்றது இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. சாவடிச்ச பொண்ணோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான் போல. இப்ப ஏசிபிக்கு தகவல் போயிருது. ஏசிபி பேரு ஸ்னேகா அப்படின்றது. இப்ப ஸ்னேகாவும் டீமோட அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மீடியா ஆட்கள் போயிட்டாங்க போல. அதை நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீடியா ஆட்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இவங்களுமே இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏசிபி ஸ்னேகா தான் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன்னு பேட்டி தந்திருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இந்த கில்லருமே கவனிச்சிட்டு இருக்கான். ஒரு ஷாப்ல தான் இருக்கான் போல. கில்லரை போலீஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். போலீஸுங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்க சார், ஆனா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஒர்க் பண்றவரும் சொல்லிட்டாரு. சார் பில்லு அப்படின்ற மாதிரி தராரு. இவனும் காசை தரணும்ல, அதனால பேக்கை ஓபன் பண்ணி காசு எடுக்கிறான். பார்த்தா அந்த பேக்குக்குள்ளதான் தலை இருக்கு. அதை இந்த ஒர்க்கர் எல்லாம் கவனிக்க மாட்டாரு. இவன் காசை மட்டும் எடுத்து தந்துடுறான். மேற்கொண்டு நியூஸை பார்த்துட்டு இருக்கான். இந்த நபரோட பேரு பசுன்னு சொல்லியிருப்பேன். இப்ப பசு இருக்கான்ல, பேக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இப்பதான் தக்ஷிணா அப்படின்ற மாதிரி படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுமே நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க நடந்திருக்கோ அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க யாரு என்னன்னு பெருசா இப்போதைக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள போகாம அந்த வீட்டுக்கு எதிர இருக்க கடையில உட்காந்துக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க போறாங்கன்றத நோட் பண்றாங்க. யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க போல. இப்ப திடீர்னு அந்த வீட்டுல இருக்கவங்க பதட்டமா கத்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஹீரோயினும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா இறந்து போன பொண்ணோட தலை தான் பார்சல்ல வந்திருக்கு. அதை பார்த்து தான் எல்லாருமே அழுகுறாங்க. ஆனா பார்சல் தந்தவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்னேகாவை நமக்கு காட்டுறாங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஸ்னேகா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யார் அந்த பார்சலை தந்தான்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதிரியே ஒரு கடை இருக்குல்ல, சிசிடிவியை செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு பையன் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த பார்சலை தந்திருக்கான்னு தெரிய வருது. மேடம், உங்களுக்கு முன்னாடியே ஒரு லேடி இந்த டீடைலை வாங்கிட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாரு, அவங்கள காட்டுன்ற மாதிரி ஸ்னேகா கேக்குறாங்க. இவருமே ஹீரோயின் வந்து கேட்டதை பத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. யார் வந்து கேட்டாலும் இந்த மாதிரி தான் ஃபுட்டேஜ் எடுத்து தருவியான்ற மாதிரி ஸ்னேகாவும் கோவத்துல இவர் அடிக்கிறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ஒழுங்கா ஃபுட்டேஜ தான்ற மாதிரி அடிச்சுதான் ஃபுட்டேஜ வாங்கிட்டு போயிருப்பாங்க. ரெண்டு பேருமே அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, பார்ட்டி நடக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா பார்சல தந்த பையன் இங்கதான் இருக்கான். இப்போ ஒரு பொண்ணை வற்புறுத்தி குடிக்கலாம் வச்சிட்டு இருக்கான். கரெக்டா இந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து இவங்க நிக்கிறாங்க. வேணும்ட்டே அந்த பையன் கிட்ட கெலாட்டா பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் கிளம்புன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவனை போட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க. அந்த வீட்டுல பார்சல் தந்தல, யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு இடத்துல ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் ஒரு மர்ம நபர் அந்த இடத்துக்கு வராரு. இந்த பார்சலை இந்த வீட்டுல தரணும், இந்த பொட்டலம்ன்ற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் பொட்டலம் தராரு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். பார்சல் கொடுத்த நபருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். கை வேற வெட்டப்பட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்னேகாவும் டீமும் இவனை லாக் பண்ணிடுறாங்க. யார் சொல்லி இந்த பார்சலை தந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
60 வயசு பெரியவர் தந்தாரு, அவரோட கையை இல்லாம இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொன்ன அதே விஷயத்த சொல்றான். உங்களுக்கு முன்னாடியே வேற ஒரு லேடி கேட்டாங்கன்ற மாதிரியும் சொல்றான். இந்த லேடி தான் கேட்டாலா பாருன்ற மாதிரி இவங்களுமே ஹீரோயின் போட்டோவா காட்டுறாங்க. அந்த சிசிடிவில இருந்து எடுத்தாங்கல்ல அந்த போட்டோவை தான் காட்டுறாங்க. இவனுமே பார்த்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஸ்னேகாவும் இவங்களோட வீட்டுல இருக்காங்க. சிசிடிவி எல்லாம் சுத்தி செட் பண்ணிருக்காங்க போல. அந்த சிசிடிவில ஹீரோயின் வீட்டு வாசல்ல நடமாடிட்டு இருக்கிறது தெரியுது. இவ எதுக்காக நடமாடிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க சட்டுன்னு வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் கிளம்பிடுறாங்க போல. நம்ம போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துக்கும் இவ முன்னாடி போறா, கேஸ விசாரணை பண்றா, எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் ஸ்னேகா இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இவர் ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு போல. இந்த பொண்ணோட தங்கச்சி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த வழியா தான் ஹீரோயின் வராங்க. உனக்கு என்னமாச்சு, ஏன் அழுவுறன்னு கேக்குறாங்க. அக்காவை சில ஆளுங்க இழுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எந்த வழியா இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த வழியா தான் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணுமே வழியை காட்டுறா. அங்க போய் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க போல. ஹீரோயின் எப்பவுமே போதையில இருக்காங்க. இப்ப போதையில தான் உள்ள வராங்க. அவனுங்க தப்பா நடந்துக்கலாம் நினைக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. அங்க இருக்க பொண்ணை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க எட் இருக்கார்ல, இவளை தடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே ஹீரோயினை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுவாங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அடிச்சிடுறாங்க. அதுலயும் எட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவனை போட்டு இவங்க கோவத்துல செம்மையா அடிக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க கோவமா இருக்காங்க போல. அந்த கோவத்தை தான் இவன் மேல காட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணை இங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. இவங்க எப்ப பாரு ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க பாஸ்ட்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கு போல. அதனால தான் இந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயத்தினால தான் இவங்களோட முடியெல்லாம் இவங்க கட் பண்ணிருப்பாங்க. எப்படியாவது குற்றவாளியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அதுல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு. அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. இப்ப மீடியாட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஸ்னேகாவும் டீமும் பாடியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணவன் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கான்ற மாதிரி ஸ்னேகா டீம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நின்னுட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இவ தானே அந்த சிசிடிவில இருந்தான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறாங்க. ஆளுங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. சைலண்டா போய் அமுக்குங்க அப்படின்ற மாதிரி ஸ்னேகா சொல்றாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்காரு. இப்ப பெரியவரும் இங்க இருந்து நடந்து போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு கை இல்லாததை இவங்க கவனிக்கிறாங்க. அவன் சொன்னது இந்த நபர் தான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சட்டுன்னு ஹீரோயின் பெரியவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க துரத்துறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவருமே வேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஓடுறத பார்த்து போலீஸுங்களும் துரத்திட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் ரோட கிராஸ் பண்றாரு. வண்டியை தாண்டி இவர் போயிடுறாரு. இவங்களுமே போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா குறுக்க ஒரு கார் வந்து இவங்க மேல இடிச்சிருது. இவங்க பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறாங்க. இப்ப பயங்கரமா இவங்களுக்கு அடிபட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் இவங்களுமே பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வேற ஸ்டேட்ல தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்ப பஸ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பஸ்ல தான் வந்துட்டு இருக்கான். போலீஸ்க்கு கால் பண்றான். நான் வந்துட்டு இருக்க பஸ்ல ஒரு டெட் பாடி இருக்குன்ற மாதிரி சொல்றான். எது டெட் பாடியா அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்க நபர் ஷாக் ஆகுறாரு. இவன் பேசுறதெல்லாம் அவரோட காதுல கேக்குது போல. இருந்தாலுமே அமைதியா வராது. இப்ப பஸ் இருக்கான்ல, ஒரு ஸ்டாப்ல இறங்கி இங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் பஸ்ஸுக்கு மேல ஒரு பாடி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தலை துண்டிக்கப்பட்ட மாதிரி தான் அந்த பாடி இருக்கு. இவன் தான் கொலை பண்ணி மேல போட்டிருக்கான் போல. நம்ம தக்ஷிணாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏசிபியா இருப்பாங்க. இவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பாடியை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்டவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பஸ்ல பாடி இருக்குன்ற மாதிரி ஒருத்தன் தகவல் கொடுத்திருக்கான் மேடம். அது தெரிஞ்சுதான் இந்த பஸ்ஸை நிறுத்தணும். பார்த்தா மேல பாடி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, கால் பண்ணவன் யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் தக்ஷிணா சொல்றாங்க. இப்ப 2 பேரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. தக்ஷிணா பேசுறதுக்காக வராங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என் போன் மூலியமா தான் கால் பண்ணிருக்கான். என் போனு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒருத்தன் போனை தூக்குறது கூட தெரியாத அளவுக்கு மும்மரமா ஷாப்பிங் பண்ணியா, நம்புற மாதிரி இல்லையேன்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதே சமயம் அவன் பேசினதை ஒருத்தர் கேட்டாரு பாத்தீங்களா, நீ பேசினதை கேட்டோம் எதுக்காக போலீஸ் கிட்ட தகவலை கொடுக்கலன்ற மாதிரி கேட்கறாங்க. மேடம், அவன் சும்மா பிராங்க் கால் பண்றான்னு நினைச்சேன். உண்மையிலேயே பாடி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே எதுவுமே தெரியலன்ற மாதிரி இவங்க அனுப்பிடுறாங்க. இறந்து போன பொண்ணு இளம்பெண்ணா இருப்பாங்க. அதனால ரேப் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. ரேப் நடக்கல, ஆனா ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பத்தி தான் இந்த பொண்ணோட கதையை முடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்றாங்க. அவன் கொடுமை பத்தின மாதிரியான கிளிப்பிங் எல்லாம் நமக்கு நடுவுல காட்டுறாங்க. இப்ப அந்த பஸ் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணை டார்கெட்டா முடிவு பண்ணிடுறான். அந்த பொண்ணெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வெளியே வரதுக்கு முன்னாடி இவன் வெளியே வந்துடுறான். இவன் கீழே போட்டுட்டு எதையோ தேடுற மாதிரிலாம் நடிக்கிறான். அந்த பொண்ணு வரும்போது கால்லயே ஒரு போடு போடுறான். அந்த பொண்ணு வீக் ஆகி விழுந்துடுறாங்கல்ல. இப்ப கார்ல போட்டு கொண்டு போயிடுறான்.
அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்க்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான். எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்திருக்க? உனக்கு காசு தான் வேணும்னா என்கிட்ட சேவிங்ஸா 5 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன விடு, நான் காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு காசெல்லாம் தேவையில்ல, நீ தான் வேணும்ன்ற மாதிரி கொடூரமா அடிச்சு சாவடிச்சிடறான். இவன் சைக்கோத்தனமா சாவடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு போல. அந்த காரணம் என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப தக்ஷிணா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மொத பாடி எந்த டைரக்ஷன்ல கிடைச்சதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இந்த பாடி கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு அது நார்த்ல கிடைச்சிருக்குன்னா இது சவுத்ல கிடைச்சிருக்கு. இறந்து போன 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல காமனா ஏதாவது விஷயம் கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பாக்குறாங்க. காலேஜ், ஸ்கூல்னு எல்லா விஷயத்தையும் இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. காமனா எந்த ஒரு விஷயமும் இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் பாடி நார்த்ல கிடைச்சிருக்கு, ரெண்டாவது பாடி சவுத்ல கிடைச்சிருக்கு. அப்ப ஈஸ்ட் வெஸ்ட்லயும் பாடி கிடைக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்திலாம் மீடியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மீடியா கிட்ட பேட்டி தரதெல்லாம் டிவில ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த பஸ்ஸும் ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்கிறான். அந்த 2 பொண்ணுங்களோட சாவை பத்தி மீடியாட்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க. 2 பேருமே ரேப் செய்யப்பட்டிருந்தாங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல, ரேப்லாம் நடக்கலன்ற மாதிரி தக்ஷிணா சொல்றாங்க. சரி, வேற நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை ஷேர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. 2 பொண்ணுங்களையும் பயங்கரமா சித்திரவதை பத்தி இருக்கான், ஆனா தப்பா நடந்துக்கல, இதை வச்சு அவன் ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பஸ்ஸுக்கு பக்கத்துல உட்காந்து சிலர் நியூஸை கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு தெரியல. அப்படின்னா என்னன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. அப்படின்னா ஆண்மை அற்றவன் அர்த்தம்ன்ற மாதிரி இவருமே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் பஸ்ஸு கேட்கிறாருல, பயங்கரமா பஸ்ஸுக்கு கோவம் வருது. இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பஸ்ஸு இருக்கான் பாத்தீங்களா, பிளான் பண்ணி இன்னொன்னு பொண்ணை தூக்கிடுறான். இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இவங்களுமே ரொம்ப கெஞ்சுறாங்க. கூடிய சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாத, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது அப்படின்ற மாதிரி இவனுமே பேசிட்டு இருக்கான். தக்ஷிணா இருக்காங்கல்ல, எல்லா பகுதியிலையும் பொண்ணுங்களை உசாரா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு தூக்கப்பட்டு தப்பிச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே அந்த பொண்ணை பார்த்து பேசலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பிரியா தான் தப்பிச்சு வந்திருக்கா, என்னமாச்சு தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நல்ல வேலையா ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி பிரியா சொல்லிட்டாங்க. காப்பாத்தின நபருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவரை கூப்பிடுங்கன்ற மாதிரி தக்ஷிணா சொல்றாங்க. இப்ப அவருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பசு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். பிரியா கிட்ட மிரட்டி இவன் தான் சொல்லியிருப்பான் போல, அதனால தான் பிரியா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களுமே பசுவை பார்த்து என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்டது, வேகமா அந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல தான் அவன் இருந்தான், அவன் என்ன பார்த்தோன்னே என்ன அடிக்கிறதுக்காக வந்தான், 2 பேருமே சண்டைலாம் போட்டோம், ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு அனுப்பிட்டேன், எனக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி காயத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. முழுசா பார்க்கல மேடம், ஓரளவுக்கு பார்த்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆனா பிரியா நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி பிரியா நீங்க கிளம்பலாம், இவர் மட்டும் இந்த இடத்துல இருப்பாருன்ற மாதிரி தக்ஷிணா சொல்லிட்டாங்க. இப்ப பிரியா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா. இவங்க ஆளை தான் கூட்டு போய் விட சொல்லியிருப்பாங்க. இப்ப கான்ஸ்டபிள் ஒருத்தர் தான் வீடு வரைக்கும் கூட்டு வந்து விடுறாரு. இதுக்கப்புறம் பொய்ப்பலன்னு கேட்கிறாரு. பொய்ப்பன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. பிரியா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் பிரியாவை கண்காணிச்சிட்டு இருக்காரு, கையில ஆயுதம்லாம் வச்சிருக்காரு. இப்ப பிரியா திரும்பி கடத்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரு கடத்தினது அப்படின்ற மாதிரிலாம் பிரியா யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பெரியவர் தான் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது ஹீரோயின் துரத்திட்டு போனாங்கல்ல, அந்த பெரியவர் தான் இந்த இடத்துக்கு வந்து பிரியா கதையை முடிக்கிறாரு. இந்த பஸ் இருக்கான் பாத்தீங்களா, அடையாளத்தை சொல்ற மாதிரி நடுவுல ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயினுக்கு அடுத்த கொலை நடந்திருக்குன்ற தகவல் தெரிய வருது. இப்ப ஹீரோயினும் வேகமா கிளம்பி போறாங்க. மீடியாட்கள் ஆல்ரெடி நியூஸா கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பிரியா தான் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்றது தெரிய வருது. இவன் மேல துளி கூட டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பசு இந்த விஷயத்த பண்ணிருப்பான். பஸ்ஸுக்கு வேண்டிய அந்த பெரியவரை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல. எல்லாருமே பரபரப்பா இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். அந்த பொண்ணு கொல்லப்பட்டுட்டாப்பா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவனும் பயப்படுற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கான். இப்ப தக்ஷிணா திரும்பி இந்த இடத்துக்கு வரும்போது இவனும் பயங்கரமா நடிக்கலாம் செய்யறான். மேடம் அந்த பொண்ணு கொல்லப்பட்டுட்டாலுமே, நான் தான் காப்பாத்தி சண்டை போட்டேன், என்ன ஏதாவது பண்ணிடுவானான்ற மாதிரி பயமா இருக்கு, ப்ளீஸ் மேடம் ப்ரொடெக்ஷன் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். கவலைப்படாத, 2 கான்ஸ்டபிள கூட அனுப்புறன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நன்றி மேடம் அப்படின்ற மாதிரி இவனுமே பயங்கரமா இந்த இடத்துல நடிக்கிறான். ஹீரோயினும் டயர்டா இருக்கிறதுனால ஒரு குளியல போடுறாங்க. சரி படுப்போன்ற மாதிரி பெட்டி கிட்ட வந்து படுத்துறாங்க. அந்த சமயம் இவன் இருக்கான்ல, திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான் போல. இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழட்டிக்கிட்டே மாடிக்கு வந்துட்டு இருக்கான். இவங்க தூங்கிட்டு இருக்கிறதையே கொஞ்ச நேரம் நியூடா பார்த்துட்டு இருக்கான். கையில ஒரு கர்ச்சீஃப் வச்சிருக்கான், மூக்கு கிட்ட கொண்டு போறான். சோ அது மூலியமா அவங்க டோட்டலா மயங்கிடுறாங்க போல. இவங்க கிட்ட இப்ப தப்பா நடந்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். எனக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்ன, இப்ப என்னோட ஆண்மையை பாப்பன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் தப்பா நடந்துக்கிறத ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேமராவை செட் பண்ணி ரெக்கார்ட் பண்றான். இவங்க கிட்ட இந்த இடத்துல தப்பாலாம் நடந்துக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் மீடியாக்கு அனுப்பி வச்சிடறான். மீடியாவை சேர்ந்தவங்க எல்லாம் வீட்டு வாசல்ல வெயிட் பண்றாங்க.
ஈரின் ரொம்ப லேட்டா தான் கண்முழிக்கிறாங்க. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு. அவன் இவங்க கூட ஒண்ணா இருந்தான்ல, அதனால தான் உடம்பெல்லாம் வலிக்குது. ஆனா இது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப கீழே நியூஸ்ல இவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நம்ம வீடியோ வருதுன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ கண்டிப்பா அவன் தான் தப்பா நடந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. மீடியாக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவங்க கண்டுக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியரை பாக்குறதுக்காக வராங்க. கொஞ்ச நாள் லீவ் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஃபேக் வீடியோ தானமா, நீ அதை நினைச்சு கவலைப்படாத, சீக்கிரமா எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. அது ஃபேக் இல்ல சார், உண்மையான வீடியோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த ரூமை பார்க்கும்போது இவங்களுக்கு கோவம் தான் வருது. அவன் ஒன்னா இருந்தான்ல, அதுதான் இவங்களுக்கு திரும்ப திரும்ப தோணுது. இந்த ரூமை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா சிலிண்டரை இந்த ரூமுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சிலிண்டரை தூக்கி போட்டுட்டு இவங்களுமே ஷூட் பண்றாங்க. சிலிண்டர் வெடிச்சு சதறுது. இது எல்லாத்தையும் கீழே இருக்க மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்ப பிரசன்ட்ல ஸ்னேகா பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தகவல்லாம் இவங்க சேகரிக்கிறாங்க. தக்ஷிணாவும் ஒரு போலீஸ், அங்க வேலையை காமிச்சவன் இங்க வேலையை காமிச்சிட்டு இருக்கான், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஸ்னேகா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சாரி மேடம் அப்படின்ற மாதிரி விலங்கெல்லாம் கழட்டிடுறாங்க. சேர்ந்து ஸ்மோக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இந்த கேஸ பத்திலாம் மேற்கொண்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ பத்தி தக்ஷிணா நிறைய விசாரணை பண்ணிருப்பாங்க. அப்பதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அவரோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவருமே இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நடந்துட்டு இருக்க கொலையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா யாராவது விசாரணை பண்ண வருவாங்கன்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. இவர் சொல்றதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் வராங்க. இவங்க சொல்றத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. நிறைய லேடிஸ் சேர்ந்த மாதிரி தேங்காய் உரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லேடியும் அந்த இடத்துல தேங்காய்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முரளின்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அதாவது பிரசன்ட்ல ஒரு பெரியவரை காமிச்சாங்கல்ல, அந்த பெரியவர் தான் முரளியா இருப்பாரு. இந்த லேடி கிட்ட தப்பாலாம் அப்ரோச் பண்றாரு. ஆனா இந்த லேடி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க இருந்து போன்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. இவரை முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இவருக்கு பசுன்ற ஒரு பையன் மட்டும் தான் இருப்பான். பையனை கொஞ்சம் முன்னாடி போக சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் இந்த லேடி கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறாரு. அந்த லேடி வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. இவருமே பொறுமையா பக்கத்துல போறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றாரு. சட்டுன்னு இவங்களோட வாயை மூடி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட மட்டும் இல்ல, நிறைய லேடிஸ் கிட்ட இவன் தப்பா நடந்திருப்பான். யாருமே தைரியமா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இது நடக்க கூடாது சார், அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே அவனை தேடி வீட்டுக்கு வராரு. ஆனா வீட்டுல இந்த பையன் மட்டும்தான் இருக்கான். இந்த பையன் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் சைக்கோத்தனமா தான் நடந்துப்பான் போல. ஏன்னா பொம்மையோட தலையெல்லாம் பிச்சு பிச்சு வச்சிருக்கான். அப்பா வீட்டுல இல்லன்ற மாதிரி சொல்றான். ஒரு வழியா இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அந்த முரளியை லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுவியான்ற மாதிரி ஆணூறுப்புலயே போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அடி வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த பஸ் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்பாவை அடிச்சதுனால இன்ஸ்பெக்டர் மேல பயங்கரமா இவனுக்கு கோவம் வருது. இந்த பஸ்ஸும் விலை மாதுகள்லாம் நிக்கும் போது அந்த இடத்துக்கு வரான். வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். டே பொடியா போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எனக்காக கூப்பிடல, என் அப்பாக்காக கூப்பிடுறேன்ற மாதிரி சொல்றான். சரி வரன்ற மாதிரி ஒரு லேடி ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த அப்பாவான முரளி கூட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் அடிச்ச அடியில இவரோட பிபி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது போல. இந்த லேடி இருக்காங்கல்ல, ரொம்ப அசிங்கப்பத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதை நினைச்சு இவருமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப பையன் விளையாடிட்டு இருக்கும் போது இந்த லேடியும் பக்கத்துல வராங்க. நீ உண்மையிலேயே அந்த ஆளுக்கு தான் பிறந்தியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் இவனோட மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருது. இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இன்ஸ்பெக்டர் பண்ண விஷயத்தினால தானே முரளிக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டது. அதனால முரளி என்ன பண்றாருன்னா அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபையே லாக் பண்ணிடுறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டரையும் கட்டி போட்டிருக்காரு. விடுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கத்துறாரு. ஆனா இவன் இருக்கான்ல, அவர் கண் முன்னாடியே ஒய்ஃபை ரேப் பண்றான். ஒய்ஃபோட தலைய துண்டை வெட்டிடுறான். இன்ஸ்பெக்டருமே எப்படியாவது முரளியை பிடிக்கணும்னு நினைப்பாரு. அவன் தலைமறைவா இருப்பான். ஆனா கண்டுபிடிச்சு இவரை லாக் பண்ணிடுறாரு. கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நான் பண்ணலடா, என் பையன் சொல்லி தான் பண்ணேன், என் பையன் என்னை காப்பாற்ற வருவான்ற மாதிரிலாம் முரளி பேசிட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வரும். கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாரு. இப்ப பேசிட்டு திரும்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா கை மட்டும் தான் இருக்கு. இவரை காணோம். பையன் தான் கையை வெட்டி அப்பாவை காப்பாத்தி கூட்டு போயிருப்பான். என்னோட சர்வீஸ் முடியிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் தேடி அலைஞ்சேன், ஆனா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை தான் இவங்க தகவலா சேகரிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஸ்னேகா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா பையன் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை கார்ல தூக்கி போட்டது அப்பாவா இருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. நான் துரத்திட்டு போன பெரியவர் தான் அப்பா, ஆனா பையனை நான் இன்னும் பார்க்கலன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. உண்மையில பார்த்திருப்பாங்க, ஆனா அவன் தான் பையன்றது உங்களுக்கு தெரியாது.
கொலை ஒவ்வொரு டைரக்ஷன்ல நடக்கும் பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னேகாவோட ஸ்டேட்ல 3வது கொலையும் நடந்துருது. இப்ப ஸ்னேகா கூட சேர்ந்து இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஈஸ்ட்ல தான் கொலை நடந்திருக்கு. இன்னும் வெஸ்ட் பக்கத்துல மட்டும்தான் கொலை நடக்காம இருக்கு. வெஸ்ட் பக்கத்துல இருக்க ஒரு இளம்பெண்ணை தான் அடுத்து கொல்ல போறான். அது நடக்காம நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தக்ஷினாவும் ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் இந்த பேட்டர்ன்ல தான் கொலை பண்றான்றது பொதுமக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேக்னான்னு ஒருத்தங்க இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. மேக்னாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. வெஸ்ட் பெண்களை தான் அடுத்து அவன் கொலை பண்ண போறான். ஆனா வெஸ்ட் பெண்கள் எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆகலாம், அவனுக்கு எதிராக நம்ம கோஷம் போடலாம், என் கூட நீங்களும் சேருங்கன்ற மாதிரிலாம் இவங்க பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற இடத்துக்கு போலான்ற மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த முரளி கவனிச்சிட்டு இருக்காரு. ஸ்னேகாவோட வீடு இருக்கு பாத்தீங்களா, வெஸ்ட் பகுதியில தான் இருக்கும். அவங்க கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இந்த முரளி யோசிக்கிறாரு. சைலண்டா இவங்க வீட்டுக்குள்ள பூந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க போன் பேசிக்கிட்டே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவர் சட்டுன்னு அவங்கள லாக் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க சுதாரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு தக்ஷினா வந்துடுறாங்க. தக்ஷினாவை பார்த்தோன்னா பெரியவர் பயப்படுறாரு. ஓடணும்ன்ற மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே பெரியவரை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்துறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்னேகாவால ஓட முடியல. ஆனா தக்ஷினா இருக்காங்கல்ல, துரத்திட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல இந்த பெரியவரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப பெரியவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எங்கடா அவனோட பையன், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பெரியவர் இருக்கார்ல, அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அவன் மேகனா பேசினதை கோபமா பார்த்தான், அங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மேகனா இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. மேகனா கூப்பிட்டதுனால நிறைய லேடிஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோஷம் தான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு தரணும்ன்ற மாதிரி ஸ்னேகாவும் ஆளுங்களும் வந்திருக்காங்க. இங்க இத்தனை தைரியமான பெண்கள் இருக்கும், இதை மீறி எப்படி அவனால வர முடியும், அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுமே லேடி கெட்ட போட்டு இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். மேகனா இருக்காங்கல்ல, அந்த நாயை செருப்பால அடிப்போம், எல்லாருமே செருப்பு எடுத்து காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே செருப்பு எடுத்து காட்டுறாங்க. அதை இவனுமே கவனிச்சிட்டு இருக்கான்ல, உள்ளுக்குள்ள பயங்கரமா இவங்க மேல டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்கான். மேகனாக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது தான் மேகனா மிஸ் ஆகுறது ஸ்னேகாக்கு தெரிய வருது. மேகனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல பேரண்ட்ஸ்க்கு விருப்பம் இல்ல, சீக்கிரமா வந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு பிரச்சனையே இல்ல, நான் இங்க பாதுகாப்பா தான் இருக்கேன்ற மாதிரிலாம் மேகனா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவனுமே பின்னாடி வந்து நிக்கிறான். இப்ப சட்டுன்னு இவங்களை இந்த இடத்துல அட்டாக்லாம் பண்றான். இவங்களும் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் கால்லயே அடிச்சு இவங்களை உட்கார வச்சிடறான். இவங்களுமே கத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் கத்த விட மாட்டான். இந்த சைடு ஸ்னேகா இருக்காங்கல்ல, மேகனா எங்க போனாங்கன்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. இவன் இருக்கான்ல, கத்தாத கத்தாது அப்படின்ற மாதிரி வாயெல்லாம் மூடிட்டு இருக்கான். ஸ்னேகா ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் இருக்கிற ரூமையும் செக் பண்றதுக்காக வராங்க. ஆனா ரூம் கதவை திறந்தாலும் இவன் உள்ள இல்லைன்றது தெரிய வருது. அப்பதான் மொட்டை மாடியில இருந்து சவுண்டு கேக்குது. மேலதான் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா மேல ஓடி வந்துட்டு இருக்காங்க. மொட்டை மாடியிலேயே வேற ஒரு பகுதியில தான் அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். அடிச்சு காலி பண்ணிடலாம் நினைக்கிறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஸ்னேகா வந்துடுறாங்க. நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இங்க இருந்தே கத்துறாங்க. அவன் சீக்கிரமா அவங்க கதையை முடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ஸ்னேகா ஓடி வந்து தடுத்துடுறாங்க. இப்ப இவன் கூட சண்டை போடுறாங்க. ஸ்னேகா தான் இவனை விட நல்லா சண்டை போடுறாங்க. இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்னேகா எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் காலிய சுத்தியில வச்சு அடிச்சிடறான். இவங்க வீக் ஆயிடுறாங்க. வீக்கான கேப்ல இவங்களை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறான். ஈரின் ஸ்னேகா எங்கன்னு தேடிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஸ்னேகா மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. இத பாக்குற ஈரின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அவன் தான் மேல இருந்து தள்ளி விட்டுருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேல உடனே போகணுன்ற மாதிரி இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடி வந்துட்டு இருக்க கேப்ல எப்படியாவது இந்த பொண்ணோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறான். அதாவது மேகனாவோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஈரின் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஈரின் மேல வரும்போது இவன் மேகனாவோட கதையை முடிச்சிருப்பான். ஈரினை பார்த்தவன் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறான். இப்போ ஒரு ஹைட்ல இருந்து குதிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, முடிய பிடிச்சிடுறாங்க. ஆனா அது தோப்பா முடி தானே, முடி மட்டும் கையில வந்துருது. இவன் மேல இருந்து கீழே குதிச்சிடுறான். இவனோட ஃபேஸை இப்ப கூட இவங்க தெளிவா பார்க்கல. சே தப்புஸ்டானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அப்பாவை இவங்க தானே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்ப அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒழுங்கா அவன் நம்பரை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பாவும் நம்பரை சொல்லிடுறாரு. உன்னோட அப்பா இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. உன் அப்பாவோட உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு கிளம்பி வான்ற மாதிரி இவங்களுமே அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அப்பாவை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆமா இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு ஈரின் இருக்காங்கல்ல, இவன் கையை பிடிச்சி விலங்க போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப லாக் ஆன மாதிரி தான் இவன் ஒரு இடத்துல இருக்கான். இப்பதான் ஃபேஸையும் கவனிக்கிறாங்க. கவனிச்சவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி, அப்பாவி மாதிரி நடிச்சியே, நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி தெனாவட்டா சொல்றான். என்னோட அப்பா எங்கன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். உன் அப்பன் தானே, இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி இவங்களுமே ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இவனுமே போனை வாங்கி அந்த வீடியோவை டீட்டெயிலா பாக்குறான். அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க.
எப்படியும் அவன் வருவான், வாரத்துக்குள்ள இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இவன் எப்பவுமே கொலை பண்ணுவான்ல, அந்த மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க. இவன் தப்பா நடந்துகிட்டு போனான் பாத்தீங்களா, இவங்க மைண்டுக்குள்ள அடிக்கடி அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நிம்மதியே இவங்க தூங்கியே ரொம்ப நாள் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னை எப்ப சாவடிப்போன்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு என் மேல கையை வச்சல, இன்னைக்கு தைரியம் இருந்தா கையை வைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. கை வைக்கிறேன், விலங்க கழட்டி விடு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்க விலங்கையும் கழட்டி விட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சிங்கிள்ஸ் மோதிக்கலான்ற மாதிரி தயாராகிறாங்க. அவன் பயங்கரமா சண்டை போடுறான். அவன் அடிக்கிற அடியில இவங்க மூஞ்சில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்ப கூட இவங்க சிரிக்க தான் செய்யறாங்க. வா வான்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க. அவன் அடிச்சிட்டு இருக்கும் போது இவங்களுமே தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவன் மூஞ்சிலேயே திரும்ப திரும்ப இவங்க குத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் மூஞ்சி முழுக்க ரத்தமா பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. கொடூரமா அவனோட கதையை இவங்க முடிச்சிடுறாங்க. அவன் சாகும் போது கூட சிரிச்சுக்கிட்டே தான் செத்து போறான். இப்ப இவங்களுமே சாவடிச்சிட்டோன்ற நிம்மதியோட இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.